கார்டுல இருந்து நம்மளால பணத்தை சேமிக்க முடியுமா? ஐயோ, கிரெடிட் கார்டே ஒரு ட்ராப், அது ஒரு புதக்குழி, நம்மள அதுல தள்ளி விட்டுடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை நான் கேட்கிறேன். அதை நான் நோன்னு சொல்ல மாட்டேன். பட் யாரெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிரெடிட் கார்டு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுலேயும் எஸ்பெஷலாக ஒரு சில டேட்டாஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். RBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியுமா? 2024 அந்த ஒரு டேட்டா படி கிட்டத்தட்ட 32 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அண்ட் NPCI என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 8000 கோடிக்கும் மேல டிரான்சாக்ஷன் தினமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 3ல் 1 நபர் ரூபே கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது மேட் இன் இந்தியா அப்படிங்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எது நல்ல ரூபே கிரெடிட் கார்டு? எக்கச்சக்கமான ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் இப்போ வந்துருச்சு. பட் அதுல சிறந்தது எதுன்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு 5 ரூபே கிரெடிட் கார்டு சொல்ல போறேன். பட் அந்த 5 கிரெடிட் கார்டு மூலமா கிட்டத்தட்ட 1,60,60,000 ரூபாய் நம்மளால ஒரு வருஷத்துக்கு சேமிக்க முடியும். 1.5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்ல போற கிரெடிட் கார்டு மூலமா, அது ரூபே கிரெடிட் கார்டு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், யாருக்கெல்லாம் அது உபயோகரமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா, நான் உங்க யுவராணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கும் இந்த ரூபே கிரெடிட் கார்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? எதனால இப்ப இருக்கக்கூடிய அதிகப்படியான ஜனங்கள் ரூபே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத ஒரு 3 உதாரணத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எது பெஸ்டான ரூபே கிரெடிட் கார்டுன்றதை நானே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க groceries, அதாவது இந்த மளிகை சாமான் பொருட்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப மினிமமான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு நீங்க 10,000 ரூபாய் செலவழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெகுலரா இப்போ நார்மலா ஒரு ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா 1% கேஷ்பேக் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ 1% கேஷ்பேக் இந்த 10,000 ரூபாயில அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு? 100 ரூபாய். உங்களுக்கு 10,000 ரூபாய் செலவழிச்சிங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ இதுல 5% அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு? 500 ரூபாய். அப்போ இந்த 500 100 ரூபாய் போச்சுன்னா கிட்டத்தட்ட 400 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும் ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 12 4 8 4 4,800 ரூபாய். இது ஒரு வருஷத்துக்கு. ரொம்ப ரொம்ப மினிமமா சொல்றேன். யார் கொடுப்பா 5,000 ரூபாய்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5,000 ரூபாய் மளிகை ஜாமான் பொருட்களுங்க கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு நீங்க வாங்கி போட்டுடலாம் ஃப்ரீயாவே. அது நம்மளோட காசு செலவு பண்றோம், அதுக்கு ரிட்டர்ன் நமக்கு காசு வருது. இது ரொம்ப மினிமமா தான் நான் எடுத்திருக்கிறேன் உதாரணத்துக்கு. அடுத்து 2வது உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 40 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 40,000 ரூபாய். அப்போ நார்மலான நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 1% கொடுத்தாங்கன்னா 40 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுவே ரூபே கிரெடிட் கார்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 5 ரூபா உங்களுக்கு பிளஸ் 4% உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ 200 ரூபா பிளஸ் 120 ரூபா பார்க்கும்போது 360 ரூபா. அப்போ இதுல 40 ரூபா கழிஞ்சிச்சு அப்படின்னா 320 ரூபா நீங்க எக்ஸ்ட்ராவா சேமிக்க போறீங்க. ஸோ 320 ரூபா ஒரு மாசத்துக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3,840 ரூபாய். இது எல்லாமே உங்களுக்கு மினிமமா சொல்றேன். ஒரு கம்பேர் பண்ணி பாருங்களேன். 1% கொடுக்குற இடத்துல 4% பிளஸ் 5 ரூபா இந்த மாதிரியான ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன ஒண்ணு, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் 3வது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஃபுட் டெலிவரி. இப்பெல்லாம் யார் வீட்டில் பெருசாக சமைச்சு சாப்பிட்றது? டக்குன்னு ஆர்டர் பண்றோம், 10 நிமிஷத்துல டக்குன்னு வீட்டுக்கு சாப்பாடு வந்துடுது. நம்ம செய்ய ஆரம்பிச்சா கூட போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும், கட் பண்ணணும், சமைக்கணும், சாப்பிடணும், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடும். பட் இங்க 10-15 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ஃபுட் வந்துறதுனால நிறைய பேர் ஃபுட் டெலிவரி ஆப்பை யூஸ் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சமா, எல்லாமே நான் மினிமம் தான் எடுத்துக்கிறேன், குறைஞ்சபட்சமா ஒரு 5,000 ரூபாய் நீங்க செலவழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1% நார்மல் கிரெடிட் கார்டில் கொடுத்தாங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஓகே, குட். ஆனால் ரூபேல 10% வரைக்கும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கார்ட்ஸும் இருக்கு. அப்போ 500 ரூபாய். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் சேவ் பண்ண முடியும்? 450 ரூபா. அப்போ ஒரு மாசத்துக்கு 450 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5,400 ரூபாய். இது எல்லாமே ரொம்ப மினிமம்ங்க.
இதுதான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டுக்கும் ரூபே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க போது எவ்வளோ பெனிஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸில் குறைஞ்சபட்சம் இது எல்லாமே 4800 பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா 3840 ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5400. ஸோ ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 14040 ஒரு மினிமமாக உங்களால் சேவ் பண்ண முடியும். இதில் எந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத நான் மென்ஷனும் பண்ணல. ஸோ காமனாக அதில் இருக்கலே கம்மியாக எதில் கேஷ்பேக் கொடுக்குறாங்களோ அதை தான் மினிமம் தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். அந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,59,000 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும். அது என்ன கிரெடிட் கார்டுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2025. ஸோ 5 சிறந்த ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பொறுத்தளவில் கிவி கிரெடிட் கார்டு. ஸோ பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் கேஷ்பேக். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இப்போ எனக்கு பிரியாணி பிடிக்கும், உங்களுக்கு அது பிரியாணி பிடிக்காம இருக்கலாம். உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்கும், எனக்கு தயிர் சாதம் பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட தேவைக்கு தகுந்தாப்புல தான் கிரெடிட் கார்டுமே பயன்படுத்தணும். அப்படி தெரியாமல் எனக்கு தயிர் சாதமே பிடிக்காதுன்னு என்ன மல்லு கட்டி சாப்பிட வச்சுன்னா நான் வாந்தி தான் எடுப்பேன். அப்போ தான் உங்களுக்கு அது தலைவலியாக போகும் கிரெடிட் கார்டு பொறுத்தளவில். ஸோ நமக்கு ஏற்றது எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் இதனுடைய முக்கியத்துவம்லாம் என்னன்றதை நானே சொல்ல போகிறேன். ஸோ கேஷ்பேக்கில் நிறைய கிடைக்கும். நான் ஒரு 100 ரூபா செலவழிச்சுன்னா எனக்கு ஒரு 10 ரூபா ரிட்டர்ன் கேஷ்பேக் கிடைக்குதுன்னா அது சந்தோஷம்னால. ஸோ அந்த மாதிரி அண்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் கூட இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே கட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுப்பாங்க. ரூபே கிரெடிட் கார்டுடைய சிறப்பு அம்சம் தான் என்னன்னா, நீங்கள் மேனுவலாக கையில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்குன்ற அவசியமே இல்லை. நம்ம மொபைல் ஃபோனோட யூபிஐ ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும், ட்ரைங் அப்படின்னு டிக் வந்துடும், பேமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நிறைய மக்கள் ரூபே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது 5% வரைக்கும் நமக்கு கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஒரு கிரெடிட் கார்டு தான் யூபிஐயில் அதிகப்படியான ரிவார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு எப்போ கேஷ்பேக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மினிமமாக ஒரு 50 ரூபா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலே போதும் உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்கும்போது உங்களோட வயசு 25லேருந்து 60 வயசாக இருக்கணும். அண்ட் சிபில் ஸ்கோர் 720க்கும் மேலே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் ஊதாரித்தனமாக செலவழித்து ஆல்ரெடி வாங்கின கடனை திருப்பி செலுத்தாமல் இஎம்ஐயில் ஒரு 10 இடத்துல பொருட்கள் வாங்கிட்டு அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை சரியான டைமில் கட்டாமல் விட்டுட்டிங்கனாலும் உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாகிடும். அப்புறம் எப்படி இவங்க கிரெடிட் கார்டு வாங்கி இந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டை கரெக்டான டைமுக்கு கட்டுவாங்க அப்படின்ற கேள்விலாம் வரும்ல. அதனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களோட சிபில் ஸ்கோர் 720க்கும் மேலே இருக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கும்போது நான் சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கேன்ப்பா, நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சேலரிட் எம்ப்ளாயி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ மினிமம் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிவி கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டாவது கிரெடிட் கார்டு என்னன்னா டாடா நியூ ஹெச்டிஎஃப்சி. அதாவது டாட்டாவும் ஹெச்டிஎஃப்சியும் லிங்க் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அவங்க 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறாங்க. இது ஒரு பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிவார்ட்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் நமக்கு. இந்த பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்லாம் கிடையாது, நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டாடா நியூ ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கார்டு மூலமாக 35,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேமிக்க முடியும். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும்னு. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டால் மட்டுமே 35,000 ரூபாய் சேமிக்க முடியும். கவுண்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக நான் போட்ட கணக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் அடுத்து 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அண்ட் இந்த டாடா நியூ காயின்ஸ் மூலமாக நம்மளால 7% வரைக்கும் சேவ் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு டாட்டா ரொம்ப பிடிக்கும், டாட்டா பிராண்ட்ஸ் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பிராண்டு, ஸோ அதனால் கண்ணு மூடிட்டு அவங்களோட பொருட்கள் தான் நான் எப்போவுமே வாங்குவேன், அதுதான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் டாட்டா பிராண்ட்ஸான BigBasket, ஏர் ஏஷியா, டாடா 1MG, குரோமா, டாடா கிளிக்கு, வெஸ்ட் சைடு, டைட்டனு, தனிஷ்குன்னு டாட்டானோட பிராண்ட்ஸில் நீங்கள் பொருட்கள் வாங்குறதன் மூலமாக உங்களுக்கு டாடா நியூ காயின்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து 7% வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் அடுத்து யூபிஎஸ் டாடா நியூ ஆப், இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இருக்குல்ல, அந்த மாதிரி டாடா நியூ ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 1% எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக
பார்ட்னர் டாடா பிராண்ட்ஸ், டேரெக்டாக டாடா பிராண்ட்ஸ் இல்லாமல் இந்த பார்ட்னர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாடா பிராண்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கூட நமக்கு 2% நியூ காயின்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களோட வயசு 21லேருந்து 65 வயசாக இருக்கணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்க நபராக இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். 2 பேத்துக்குமே இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கு தகுதியான நபர் தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாத சம்பளம் 25,000 ரூபாயாக இருக்கணும். இல்லை நீங்கள் சுயமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வருமானம் வர மாதிரி இருக்கணும். ஸோ ஃபீஸ் பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, 0. நான் முன்னாடியே சொன்னேன். அண்ட் செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீஸாக 499 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ் கட்டணும். சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவான செகண்ட் இயர் ஆனுவல் ஃபீஸ் 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்றது கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டாடா நியூ HDFC கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். 3வது கிரெடிட் கார்டு IDFC பவர் ப்ளஸ். இது வந்து ஃபியூவல் கிரெடிட் கார்டு. நான் சொன்னேன்ல, ஒவ்வொருத்தவங்களோட தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் ஒரு டிரைவர், எனக்கு ஃபியூவலுக்கு தான் அடிக்கடி செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் டிராவலரு, நான் அடிக்கடி பெட்ரோல் டீசல் தான் போடுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற கிரெடிட் கார்டு தான் வச்சுக்கணும். அப்போது பெஸ்ட் ஃபியூவல் கிரெடிட் கார்டுன்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் டு பை 175+ லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல், அந்த காசில் நம்ம கிட்டத்தட்ட 175 லிட்டருக்கும் மேலே நம்மளால் ஃபியூவல் வாங்கிக்க முடியும். அண்ட் வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 2,500 ரூபா கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த கார்டு வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது. அண்ட் ஃபஸ்ட்டு HPCL ஃபியூவல் டிரான்சாக்ஷன் சப்போஸ் 500 ரூபா அதுக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபா உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அண்ட் ஜூம் கார் ரெண்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க 500 ரூபாய்க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட மட்டும் முடிஞ்சிருதில்ல. ஸோ ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து 6.5% நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறது, க்ராசரி, யூட்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5% நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. குவார்ட்டருக்கு ஒரே காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் 1,399 rupees. ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்குலாம் வருவாங்க. அதோட ஒர்த்து 1,400 கிட்டத்தட்ட. அது கூட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்களாமா. ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ் கார்டு லைபிலிட்டி கவர் ஆஃப் 25,000 rupees. சப்போஸ் நம்மளோட கார்டெல்லாம் காணா போச்சுன்னு வைங்க, யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஆனால் கூட 25,000 ரூபா ஒர்த்துள்ள அந்த லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கலாம், இல்லைனா சுயமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 25,000 ரூபா உங்களோட மாத வருமானமாக இருக்கணும். சுயமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு இருக்கணும். உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ வருஷம் ஆனதுக்கப்புறம் அடுத்த வருஷமும் 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே 1.5 லட்ச ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை நீங்கள் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2வது வருஷத்துலான அந்த 500 ரூபான்றது ஃபீஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த IDFC பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 4th கிரெடிட் கார்டு நம்ம என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஆக்சிஸ் இந்தியன் ஆயில் ரூபே. ஸோ சில பேருக்குலாம் ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாடா பிராண்டில் மட்டும் தான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் நான் இந்தியன் ஆயிலில் தான் போடுவேன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கும் இது கிரெடிட் கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எதுவும் சொல்ல. சப்போஸ் IOCL ஃபியூவலில் வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே, அதாவது கார்டு ஆக்டிவேட் பண்ணி 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் போட்டிருந்தா கூட 100% உங்களுக்கு கேஷ்பேக்கு கிடைக்குது. அதாவது அப் டு 250 rupees, 250 வரைக்கும் உங்களுக்கு அப்படியே 100% கேஷ்பேக் கொடுத்துருவாங்க. அண்ட் இதன் மூலமாக வருஷத்துக்கு 60 லிட்டர் பெட்ரோல் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்தியன் ஆயில் அவுட்லெட்ஸில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபியூவலை போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது 4% வேல்யூ பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் UPI பேமெண்ட் பண்ணுறோம், UPIயில் லிங்க் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களாமா. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா 1% எக்ஸ்ட்ரா வேல்யூ பேக் கொடுக்குறாங்க. அண்ட் மூவி டிக்கெட், இந்த புக் மை ஷோ வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம படம்லாம் புக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஈஸி டைனர் மூலமாக அவங்க பார்ட்னர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் 15% வரைக்கும் அந்த டைனிங் பில்லேருந்து சேவ் பண்ண முடியும். அப்புறம் இந்த கிரெடிட் கார்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் சேலரிடாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேலரிடாக இருந்தீங்கன்னா 20,000 ரூபா மாத சம்பளமாக இருக்கணும். சப்போஸ் 15,000 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்காது. அண்ட் சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா ஒரு
மாதத்துக்கு 30,000 ரூபா மினிமம் இது ரெண்டுமே. ஸோ 30,000 ரூபா நீங்கள் வருமானம் உங்களுக்கு வருதுன்னா நிச்சயமாக இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வயசு உங்களுக்கு 21லேருந்து 65 வயசாக இருக்கணும். அண்ட் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீஸாக 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அண்ட் அடுத்த வருஷமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஆக்சிஸ் இந்தியன் ஆயில் ரூபே கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு ஏற்றதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கிரெடிட் கார்டு 5வது டாடா நியூ இன்ஃபினிட்டி. இது வந்து பெஸ்ட் ப்ரீமியம் ரூபே கிரெடிட் கார்டு ஃபார் ரிவார்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம்பாங்க, அதாவது ஒரு நார்மல் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு உள்ளது தான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் கார்டு தான் இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு நம்மளால சேமிக்க முடியும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் 1,59,000 கிட்டத்தட்ட நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் அண்ட் 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் ட்ராவலாம் அதிகப்படியாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்தளவில். அண்ட் சேம் டாட்டாவுடைய பிராண்ட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி BigBasket, ஏரேஷியா, டாடா எம்ஜி, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைடு, டைட்டன், தனிஷ்க்கு. ஸோ டாட்டாவுடைய பிராண்ட்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாடா நியூ காயின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து 10% நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும். அண்ட் டாடா நியூ ஆப்பில் சப்போஸ் நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5% வரைக்கும் அவங்க சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால. அண்ட் பார்ட்னர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டாடா பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 5% நியூ காயின்ஸ் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிடைக்கும். அண்ட் அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களோட வயசு 21லேருந்து 65 வயசு, கிட்டத்தட்ட காலேஜ் படித்து முடிச்சதுலேருந்து 65 வயசு வரைக்கும் தான் எல்லா கிரெடிட் கார்டும் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சேலரிடாக இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாம், 2 பேத்துக்குமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சேலரிடாக இருக்கீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க, சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்கன்னா சேமுங்க. இப்போது இது வந்து ஒரு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, 0 தான். 2வது வருஷத்துலேருந்து ஆனுவல் ஃபீஸாக 1,499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 1,500 ரூபா நம்ம பே பண்ணுமா. ஆனால் அது கிடையாது. எப்போன்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே 3 லட்ச ரூபா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2வது வருஷம் கட்ட வேண்டிய அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ன்றது கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 சிறந்த ரூபே கிரெடிட் கார்டு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதில் ஏற்றது உங்களுக்கு ஆப்டானது எதுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா கிரெடிட் கார்டோட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. Boss Wala. Be the boss.